மீண்டும் அரியணை ஏறும் தேவனிவன். வீரன். அத்தியாயம் 138. யாழியின் விஸ்வரூபம். இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. பனிக்குகையின் இருண்ட சுவர்கள் ஆதித்யாவின் ஆக்ரோஷத்தில் அதிரத் தொடங்கின. டிராகன் பீஸ்டின் கழுத்தை அறுக்கத் துணிந்த ஆதித்யாவின் வாள் யாழியின் கர்ஜனையால் அந்தரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த நொடி காலம் ஒரு கணம் உறைந்து நின்றது. சரியாக அந்த இக்கட்டான தருணத்தில் திசையெங்கும் ஒரு தெய்வீக ரீங்காரம் ஒலிக்கத் தொடங்கியது. அது வெறும் சத்தமல்ல, பல கோடி அண்டங்கள் ஒன்றாக இணைந்து எழுப்பும் ஓம்கார நாதத்தைப் போலவும் விண்வெளி அதிரும் மகா ஒலியைப் போலவும் இருந்தது. ஆதித்யா தன் கையிலிருந்த வாளை நழுவவிட்டான். தனது இரு கைகளாலும் தலையை பலமாக பிடித்துக்கொண்டு தாங்க முடியாத வலியால் அலறத் தொடங்கினான். என்ன நடக்கிறது? இது என்ன சத்தம்? என் காதுகள் கிழிகிறதே! நிறுத்துங்கள், இந்த ஒலியை நிறுத்துங்கள் என்று பித்து பிடித்தவன் போல் கத்தினான். அவனுள் புகுந்திருந்து அந்த தீய இருள் சக்தி இந்த தெய்வீக ஒலியின் அதிர்வுகளை தாங்க முடியாமல் அவனது ஆன்மாவை போட்டு வதக்கியது. வலியின் உச்சத்தில் ஆதித்யா அங்கிருந்த பனிச்சுவர்களிலும் கரடுமுரடான பாறைகளிலும் மோதி உருண்டான். காயங்களுடன் மரண போராட்டத்திலிருந்த டிராகன் பீஸ்ட் மெல்ல கண்களை திறந்து பார்த்தது. யாழி மெல்ல தனது காலடிகளை எடுத்து வைத்து ஆதித்யாவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது. யாழி கட்டுப்படுத்தியது ஆதித்யாவை அல்ல, மாறாக ஆதித்யாவின் தலைக்கு மேலே ஒரு விசித்திரமான கற்பனைக்கும் எட்டாத மகா சக்தி தோன்றி நின்றது. பிரபஞ்சத்தின் இரு துருவங்களாக கருதப்படும் கடவுளை கொல்லும் ஆயுதம் மற்றும் பிரபஞ்ச அழிப்பானாகிய இரண்டு மகாசக்திகளும் இப்போது ஒன்றாக இணைந்திருந்தன. அவை ஆதித்யாவை மீட்பதற்காக ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒளி உருவமாக அவனது தலைக்கு மேல் மிதந்து கொண்டிருந்தன. அந்த தெய்வீக ரீங்காரம் அலை அலையாக வெளிப்பட்டது. அது ஆதித்யாவின் உடலை சுற்றியிருந்த கருப்பு புகையை மெல்ல மெல்ல கலைக்கத் தொடங்கியது. ஆதித்யா ஒருபுறம் துடித்தாலும் அவனது ஆன்மாவில் இருந்த அழுக்குகள் ஒவ்வொன்றாக எரிந்து சாம்பலாவதை அந்த ஒளி உறுதி செய்தது. இருளுக்கும் ஒளிக்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தில் ஆதித்யா ஒரு கருவியாக மாறியிருந்தான். யாழி அமைதியாக அந்த ஒளியின் மையத்தில் நின்று கொண்டிருக்க, ஆதித்யாவின் தேகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த அமானுஷ்ய விசை மெல்ல மெல்ல அடங்கத் தொடங்கியது. ஆனால் இந்த போராட்டம் இன்னும் முடியவில்லை. இது ஒரு மகா மாற்றத்தின் ஆரம்பம் மட்டுமே. பனிக்குகையின் ஒவ்வொரு துகளும் அந்த தெய்வீக ஒளியால் பிரகாசித்தன. இதைக் கண்ட டிராகன் பீஸ்ட் திகைப்பில் உறைந்து நின்றது. அதன் கண்கள் வியப்பால் விரிந்தன. இதுவரை எத்தனையோ போர்க்களங்களைக் கண்ட அந்த பிரம்மாண்டமான உயிரினம் இப்போது காண்பதை கண்களே நம்ப மறுக்கும் ஒரு மகா அதீத காட்சி. இது வெறும் ஆயுதமல்ல, இது ஒரு ஆன்மீக ஆத்மசக்தியின் முழுமையான உருவம். பிரபஞ்சத்தின் இரகசியங்களை உள்ளடக்கிய இந்த மகா சக்தியை யாழி இப்படி இவ்வளவு துல்லியமாக இப்போது வெளிக்கொண்டு வந்தது என்று டிராகன் பீஸ்ட் வியப்பில் ஆழ்ந்தது. ஆதித்யாவின் அழிவு பாதையை தடுக்கத்தான் பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் இந்த பேராற்றலின் முன்னால் ஒரு சிறு துளியாக தோன்றியது. யாழி இப்போது ஒரு சாதாரண மிருகமாக தெரியவில்லை. அதன் கண்கள் ஒரு தீர்க்கமான அமைதியை கொண்டிருந்தன. அது ஒரு தெய்வீக தூதுவனைப் போல கம்பீரமாக நின்றது. ஆதித்யாவிற்குள் வேர்விட்டிருந்த அந்த பிசாசு கிழவியின் இருளை சுட்டெரிக்கவும் சீரழிந்த அவனது ஆன்மாவை மீண்டும் தூய்மைப்படுத்தவும் அந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக தயாராகிவிட்டது. ஒளியும் இருளும் நேருக்கு நேர் மோதும் அந்த ஒரு நொடி அந்த இடத்தையே ஒரு பெரும் பிரளயத்திற்கு தயார் செய்தது. ஆதித்யாவின் நாடி நரம்புகளுக்குள் ஊடுருவி இருந்த அந்த கருப்பு மந்திரம் இந்த ஒளியின் வெம்மையை தாங்க முடியாமல் கருகத் தொடங்கியது. ஆதித்யாவின் உடல் அனலிலிட்ட மெழுகாய் துடித்தது. அவனது வாய், காது மற்றும் மூச்சுப்பாதைகள் வழியாக அந்த கருப்பு புகை விஷமாய் வெளியேறத் தொடங்கியது. ஒவ்வொரு முறை புகை வெளியேறும்போதும் ஆதித்யாவின் அலறல் குகை சுவர்களை தாண்டி எதிரொலித்தது. அந்த கருப்பு புகை காற்றில் கரையும்போது அதில் பிசாசு கிழவியின் கோரமான முகம் ஒரு கணம் தோன்றி மறைந்தது.
அவளது மந்திரக் கோட்டை சரிவதை உணர்ந்த அந்த புகையுருவம் ஆதித்யாவை விட்டு பிரிய மனமில்லாமல் அவனது இதயத்தை பிடித்து உலுக்கியது. ஆனால் கடவுளைக் கொல்லும் ஆயுதம் மற்றும் பிரபஞ்ச அழிப்பான் இணைந்த அந்த மகா ஒளிப்பிழம்பு ஒரு கவசத்தைப் போல ஆதித்யாவை சூழ்ந்து கொண்டது. இப்போது ஆதித்யா ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியிருந்தான். ஒருபுறம் அவனை கொல்லத் துடிக்கும் இருள், மறுபுறம் அவனது ஆத்மாவை காக்கத் துடிக்கும் மகா ஒளி. பனிக்குகையில் நிலவிய அந்த தெய்வீக ஒளி ஒருபுறம் அமைதியையும் மறுபுறம் பேரச்சத்தையும் ஒருசேர விதைத்தது. ஆதித்யா இப்போது முற்றிலும் செயலிழந்து போயிருந்தான். அவனது கண்கள் நிலைகுத்திப் போயிருக்க, ஆன்மீக ஆத்ம உலகத்துடனான அவனது தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஒரு மாவீரனாக நின்றவன் இப்போது ஒரு உயிரற்ற சிலையைப் போல சுயநினைவை இழந்து நின்றான். ஆனால் அங்கே நடந்த அதிசயம் டிராகன் பீஸ்டின் இரத்தத்தையே உறைய வைத்தது. ஆதித்யாவின் இரத்தத்தாலும் அவனது ஆன்ம பலத்தாலும் மட்டுமே இயங்கக்கூடிய அந்த மகா சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், கடவுளைக் கொல்லும் ஆயுதம் மற்றும் பிரபஞ்ச அழிப்பான், இப்போது அவனது பேச்சைக் கேட்பதாக தெரியவில்லை. மாறாக யாழியின் ஒரு சிறு அசைவிற்கும் அது எழுப்பும் மெல்லிய நாதத்திற்கும் செவிசாய்த்து ஒரு விசுவாசமான படைவீரனைப் போல அவன் தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்தன. இதை கண்ட டிராகன் பீஸ்டிற்கு ஆச்சரியத்தை விட அச்சமே மேலோங்கியது. அதன் பிரம்மாண்டமான இதயம் வேகமாக துடித்தது. எப்படி இது சாத்தியம்? இந்த ஆயுதங்கள் சாதாரணமானவை அல்லவே. பிரபஞ்சத்தின் விதிகளையே மாற்றி எழுதும் வல்லமை கொண்டவை. ஆதித்யாவால் மட்டுமே ஏவ வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய இந்த மகா சக்திகள் ஒரு சாதாரண மிருகத்தின் கட்டளைக்கு எப்படி கட்டுப்படுகின்றன என்று எண்ணி திகைத்தது. யாழி இப்போது சாதாரணமாக தெரியவில்லை. அதன் உருவத்தை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வு வளையம் ஆறா உருவானது. அது மெல்ல தனது தலையை அசைத்தபோது அந்த மகா ஆயுதங்கள் அதன் அசைவிற்கேற்ப ஒளியை கக்கின. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பது டிராகன் பீஸ்டிற்கு புரிந்தது. யாழிக்கும் அந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் இடையே ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்போ அல்லது ஆதித்யா கூட அறியாத ஒரு இரகசிய திறவுகோலோ யாழியிடம் இருக்கிறது என்பது மட்டும் உறுதியானது. யார் நீ யாழி? நீ வெறும் மிருகம்தானா அல்லது ஆதித்யாவை காக்க வந்த அவதாரமா என்று டிராகன் பீஸ்ட் மனதிற்குள் கேட்டுக்கொண்டது. அந்த இடமே ஒரு மர்மமான நிசப்தத்தில் மூழ்கியது. ஆதித்யாவின் உடலிலிருந்து வெளியேறிய கருப்பு புகையை அந்த ஆயுதங்கள் இப்போது ஒரு ஒளிக்கூண்டிற்குள் அடைக்கத் தொடங்கின. பனிக்குகையின் தரைத்தளம் யாழியின் ஒவ்வொரு காலடிக்கும் அதிர்ந்தது. யாழி இப்போது ஒரு சாதாரணமான துணைவனோ அல்லது ஆதித்யாவை பின்தொடரும் ஒரு நிழலோ அல்ல. அது ஒரு கம்பீரமான, அதிகாரமிக்க பேரரசனின் தோரணையில் ஆதித்யாவை நோக்கி அடியெடுத்து வைத்தது. அதன் கண்களில் கொழுந்துவிட்டு எரிந்த அந்த உக்கிரமான கோபம் அங்கே நிலவிய கடும் குளிரையும் தகர்த்து ஆதித்யாவை சுட்டெரிப்பது போல இருந்தது. உண்மையில் இந்த தருணத்தை யாழி ஏற்கனவே கணித்திருந்தது. இது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த விபரீதம் அல்ல. அவர்கள் முதல் முறை இந்த குகைக்குள் காலடி எடுத்து வைத்தபோதே காலத்தின் திரையை விலக்கி ஒரு மின்னல் கீற்றை போல யாழியின் மனதில் ஒரு கோரமான காட்சி ஓடியது. தன் கண்முன்னால் பேராற்றல் கொண்ட ஆதித்யா ஒரு பலவீனமான குழந்தையைப் போல மண்டியிட்டு கிடப்பதும், அவனது ஆன்மாவை இருள் கவ்வி ஒரு பெரிய விபரீதம் நிகழப்போவதும் யாழிக்கு அப்போதே தெரிந்திருந்தது. அன்று கண்ட அந்த தரிசனம் இன்று அதன் கண்முன்னால் நிஜமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. எச்சரித்தும் கேட்காமல் இந்த இருள் வலைக்குள் சிக்கிக்கொண்டாயே என்ற ஆக்ரோஷம் அதன் ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது. அந்த தரிசனத்தால் அன்று ஏற்பட்ட அதே உக்கிரமான கோபமும் வலியும் இப்போது அதன் முகத்தில் தாண்டவமாடியது. ஆதித்யாவுக்கு மேலிருந்த அந்த மகா ஆயுதங்கள் யாழியின் கோபத்திற்கு செவிசாய்ப்பது போல இன்னும் உக்கிரமாக சுழலத் தொடங்கின. அந்த பிரபஞ்ச அழிப்பான் கக்கும் ஒளியானது ஆதித்யாவை சுற்றியிருந்த எஞ்சிய அருள் துகள்களையும் வேட்டையாடியது. டிராகன் பீஸ்ட் அசைவற்று அந்த இடத்தையே பார்த்து கொண்டிருந்தது. யாழியிடம் இருந்த அந்த தீர்க்க தரிசனமும் மகா சக்திகளை ஆளும் அந்த துணிவும் டிராகன் பீஸ்டிற்கு புதிய பாடத்தை கற்பித்தன. யாழி மெல்ல ஆதித்யாவின் அருகில் சென்று நின்றது. சுயநினைவற்று சரிந்து கிடக்கும் ஆதித்யாவின் மீது யாழியின் நிழல் ஒரு கவசமாக படர்ந்தது. தன் நண்பனை பலவீரப்படுத்திய அந்த தீய சக்தியின் மீது யாழிக்கு இருந்த வஞ்சம் ஒரு மகா யுத்தத்திற்கு வித்திட்டது. ஆதித்யாவின் ஆன்மாவை பிடுங்கி எறிய துடித்த அந்த பிசாசு கிழவியின் மந்திரம்
இப்போது யாழியின் இந்த தெய்வீக ஆக்ரோஷத்தின் முன்னால் நிலைகுலைந்து போனது. ஆதித்யா மீண்டும் கண் விழிக்கும் போது அவன் காண்பது தன் நண்பனை அல்ல, தன்னை ஆட்கொண்ட ஒரு மகா சக்தியை. யாழியின் கண்களில் தெரித்த அந்த அனல் காற்று ஆதித்யாவின் மீதான வெறுப்பல்ல, அவன் காட்டிய அதீத பலவீனத்தின் மீதான சீற்றம். உலகத்தையே காக்க வேண்டிய தர்மத்தின் பொறுப்பு உன் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கையில் ஒரு அற்ப பிசாசு கிழவியின் சிறுபிள்ளைத்தனமான சூழ்ச்சியில் சிக்கி உன் மகா ஆன்மாவையே அவளிடம் பறிகொடுத்துவிட்டு இப்படி மண்டியிட்டு நிற்கிறாயே என்பதே யாழியின் அந்த மௌன குரல் வெளிப்படுத்திய சாராம்சம். ஒரு அரசன் தன் கடமையிலிருந்து தவறியபோது ஒரு விசுவாசமான அமைச்சர் காட்டும் ஆக்ரோஷமான தர்மாவேசம் அது. தலைக்குள் 1000 இடிகள் ஒரு சேர முழங்குவது போன்ற வலியால் துடித்து கொண்டிருந்த ஆதித்யா தன் மங்கிய பார்வையை மெல்ல உயர்த்தி யாழியை பார்த்தான். அவனது கண்கள் இன்னும் முழுமையாக தெளிவடையவில்லை. இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான அந்த போராட்டத்தில் அவன் சிதைந்து போயிருந்தான். யாழி, என்ன செய்கிறாய் நீ? உனக்கு என்ன ஆனது என்று அவன் மிக மெல்லிய குரலில் தட்டுத்தடுமாறி கேட்டான். தன் உயிர் தோழனின் இந்த விசித்திரமான கோலம் அவனுக்கு பெரும் குழப்பத்தை தந்தது. ஆனால் யாழி இப்போது எந்த பதிலையும் சொல்லும் நிலையில் இல்லை. அது சமாதானம் பேச வரவில்லை, சமர் செய்ய வந்திருக்கிறது. ஆதித்யா கேட்ட கேள்விக்கு அது வார்த்தைகளால் பதிலளிக்கவில்லை. சற்றும் யோசிக்காமல் ஆதித்யாவின் மங்கிய கண்களை தன் கூர்மையான கண்களால் ஊடுருவி பார்த்தபடி ஆதித்யாவின் அருகில் நெருங்கியது. அந்த பனிக்குகையே அதிரும் வண்ணம் யாழி தன் அகோரமான வாயை பிளந்தது. அதன் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான வெப்பமும் ஒளியும் ஆதித்யாவை சுட்டரிப்பது போல நெருங்கின. இதை கண்ட டிராகன் பீஸ்ட் அதிர்ச்சியில் உறைந்தது. யாழி என்ன செய்ய போகிறது? ஆதித்யாவின் ஆன்மாவை சுத்தம் செய்கிறதா அல்லது அவனது ஆன்மாவை உட்கொள்ளப் போகிறதா என்ற பயங்கரமான சந்தேகம் அதற்கு எழுந்தது.